இன்று நாம் சுய விழிப்புணர்வு பற்றி ஆராயப் போகிறோம். முந்தைய பதிவில் நாம் மிகவும் அடிப்படையான ஒரு கேள்வியை ஆராயத் தொடங்கினோம். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை புத்தகங்கள், தத்துவங்கள், மதங்கள், நிபுணர்கள் அல்லது ஆன்மீக ஆசிரியர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நாமே ஆராய முடிவு செய்தோம். அதற்காக 3 எளிய கொள்கைகளை பின்பற்ற ஒப்புக்கொண்டோம். நேரடி அனுபவம். எல்லாவற்றையும் கேள்வி கேட்பது. மற்றவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றாமல் இருப்பது. பிறகு நமது அன்றாட வாழ்க்கையை ஆராயத் தொடங்கினோம். நாம் ஏன் வேலைக்குச் செல்கிறோம்? ஏன் படிக்கிறோம்? ஏன் பணம் சம்பாதிக்கிறோம்? ஏன் உறவுகளைத் தேடுகிறோம்? ஏன் வெற்றியை விரும்புகிறோம்? ஏன் ஞானத்தை நாடுகிறோம்? ஏன் வாழ்க்கை முழுவதும் பல்வேறு இலக்குகளை துரத்திக் கொண்டிருக்கிறோம்? இந்த கேள்விகளை நாம் தொடர்ந்து ஆழமாக ஆராய்ந்தபோது ஒரு பொதுவான முறை வெளிப்படத் தொடங்கியது. பணம், வெற்றி, உறவுகள், ஞானம் மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றின் பின்னாலும் நாம் ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை தேடிக் கொண்டிருப்பது போலத் தோன்றியது. அந்த அனுபவம் மகிழ்ச்சி என்று தோன்றியது. ஒருவேளை வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் மகிழ்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கலாம். ஏனெனில் நமது வாழ்க்கையின் பெரும்பகுதி ஏதோ ஒரு வடிவிலான மகிழ்ச்சியைத் தேடும் முயற்சியைச் சுற்றியே அமைந்துள்ளது. இந்த விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டபோது மகிழ்ச்சி என்பது ஒரே ஒரு அனுபவமாக இல்லாமல் இருக்கலாம் என்பதை கண்டறிந்தோம். 3 சாத்தியமான வடிவங்களை நாம் ஆராய்ந்தோம். இன்பம், மனமகிழ்ச்சி, ஆனந்தம். இன்பம் பெரும்பாலும் புலன்கள் மற்றும் உடல் சார்ந்த அனுபவங்களிலிருந்து உருவாகிறது என்று தோன்றியது. இன்பத்திற்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடம் இருந்தாலும் இன்பத்தை மட்டுமே நம்பி வாழ்வது சார்புநிலை, அதிருப்தி அல்லது சமநிலையின்மையை உருவாக்கக்கூடும். மனமகிழ்ச்சி, அர்த்தமுள்ள உறவுகள், கற்றல், சாதனைகள், வளர்ச்சி மற்றும் நிறைவு போன்றவற்றிலிருந்து உருவாகும் உளவியல் அனுபவமாகத் தோன்றியது. ஆனந்தம் இன்னும் ஆழமானதும் மர்மமானதுமாகத் தோன்றியது. சில நேரங்களில் எந்த வெளிப்படையான காரணமும் இல்லாமல் அது தோன்றக்கூடும். இன்பம், மனமகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் ஆகியவை நமது செயல்கள், எண்ணங்கள், உணர்வுகள், பழக்கங்கள், தேர்வுகள் மற்றும் நோக்கங்களால் பாதிக்கப்படுகின்றன என்பதால் அவற்றை புரிந்துகொள்வது அவசியமாகிறது. நமது எண்ணங்கள், உணர்ச்சிகள், பழக்கங்கள், தேர்வுகள், நோக்கங்கள் மற்றும் செயல்களை புரிந்துகொள்வது என்பது நம்மை புரிந்துகொள்வதிலிருந்து வேறுபட்டதல்ல. அவை இரண்டும் ஒன்றே. ஒருவேளை அதனால்தான் சுய விழிப்புணர்வு மிகவும் முக்கியமாகிறது. நம்மை நாமே புரிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு உண்மையில் மகிழ்ச்சியைத் தருவது எது என்பதை எவ்வாறு கண்டறிவது? இன்பம், மனமகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றுக்கிடையில் நமக்கான சரியான சமநிலையை எவ்வாறு கண்டுபிடிப்பது? எனவே இந்த பதிவில் நாம் சுய விழிப்புணர்வை ஆராயத் தொடங்கப் போகிறோம். நேரடி கவனிப்பும் விசாரணையும் மூலம் நம்மை இன்னும் ஆழமாக எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்பதை ஒன்றாகப் பார்ப்போம். நம்மை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? நம்மை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை ஆராய்வதற்கு முன் முதலில் ஒரு எளிய கேள்வியை கேட்போம். நம்மை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? சுய புரிதலின் மதிப்பு என்ன? நம்மில் பெரும்பாலானவர்கள் வெளி உலகத்தைப் பற்றி அறிந்து கொள்வதற்காக நிறைய நேரத்தை செலவிடுகிறோம். ஆனால் தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்காக மிகச் சிலரே நேரம் செலவிடுகிறோம். நான் யார்? எனது பலங்கள் என்ன? எனது பலவீனங்கள் என்ன? எனது பயங்கள், ஆசைகள், பழக்கங்கள், உந்துதல்கள் மற்றும் நோக்கங்கள் என்ன? உண்மையில் நான் என்னை எவ்வளவு நன்றாக அறிந்திருக்கிறேன்? இது போன்ற கேள்விகளை அரிதாகவே கேட்கிறோம். ஒருவேளை நம்மை புரிந்து கொள்வதன் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று நமது இயல்பான திறமைகள், பலங்கள் மற்றும் ஆர்வங்களை கண்டறிய உதவுவதுதான். பலர் தங்கள் வாழ்க்கையின் பல ஆண்டுகளை வேறொருவராக மாற முயற்சித்தபடியே செலவிடுகிறார்கள். அவர்கள் தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறார்கள். வெற்றியடைந்தவர்களை பின்பற்றுகிறார்கள். தங்களுக்கு இயல்பாக பொருந்தாத இலக்குகளை துரத்துகிறார்கள். இதன் விளைவாக அவர்கள் அடிக்கடி விரக்தி, குழப்பம் மற்றும் உள்மன முரண்பாடுகளை அனுபவிக்கிறார்கள். ஆனால் நம்மை நாமே புரிந்து கொள்ளத் தொடங்கும்போது நமக்கு இயல்பாக வருவது எது? எது நமக்கு உற்சாகத்தை அளிக்கிறது? எதில் நமக்கு ஆர்வம் இருக்கிறது? எங்கே நமது பலங்கள் உள்ளன என்பதை படிப்படியாக கண்டறியத் தொடங்குகிறோம். இந்த புரிதல் நமது வாழ்க்கையை மேலும் புத்திசாலித்தனமாக வழிநடத்தவும் நமது திறன்களை சிறப்பாக பயன்படுத்தவும் உதவக்கூடும்.
நம்மை புரிந்துகொள்வது தேவையற்ற துன்பங்களை குறைக்கவும் உதவக்கூடும். வாழ்க்கையில் சவால்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் வலி எப்போதும் இருக்கும். ஆனால் நமது உளவியல் துன்பத்தின் பெரும்பகுதி நமது பயங்கள், எதிர்பார்ப்புகள், ஊகங்கள், எதிர்வினைகள் மற்றும் சிந்தனை பழக்கங்களால் மேலும் அதிகரிக்கப்படுகிறது. இவற்றை நாம் தெளிவாக கவனிக்கத் தொடங்கும்போது நாம் அனுபவிக்கும் சில துன்பங்கள் வாழ்க்கையால் அல்ல, வாழ்க்கையுடன் நாம் கொண்டிருக்கும் உறவினால் உருவாகின்றன என்பதை கண்டறியக்கூடும். புரிதலின் மூலம் நமக்குள் இருக்கும் தேவையற்ற முரண்பாடுகளை குறைக்கும் வாய்ப்பு உருவாகிறது. சுய புரிதல் மிகுந்த ஆற்றலையும் சேமிக்கக்கூடும். உள்மன முரண்பாடுகளில் எவ்வளவு ஆற்றல் வீணாகிறது என்று சிந்தித்துப் பாருங்கள். நாம் ஒன்றை விரும்புகிறோம், ஆனால் வேறு ஒன்றைச் செய்கிறோம். நமக்கே வாக்குறுதி அளிக்கிறோம், பின்னர் அதை மீறுகிறோம். நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறோம். மற்றவர்கள் நம்மைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறோம். இவை அனைத்தும் ஆற்றலை செலவழிக்கின்றன. நம்மை பற்றிய புரிதல் அதிகரிக்கும்போது குழப்பம் குறைகிறது. முரண்பாடுகள் குறைகின்றன. உள்மன போராட்டங்கள் குறைகின்றன. இதுவரை வீணாகிக் கொண்டிருந்த ஆற்றலை நாம் மேலும் படைப்பாற்றலுடனும் புத்திசாலித்தனத்துடனும் பயன்படுத்த முடியும். நம்மை புரிந்துகொள்வது சிறந்த முடிவுகளை எடுக்கவும் உதவக்கூடும். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நமது எண்ணங்கள், உணர்ச்சிகள், பயங்கள், ஆசைகள், நம்பிக்கைகள், பழக்கங்கள் மற்றும் நோக்கங்களால் பாதிக்கப்படுகிறது. இந்த தாக்கங்களை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நமது முடிவுகள் உண்மையில் புத்திசாலித்தனமானவையா அல்லது வெறும் பழக்கதோஷமா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது? நம்மை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் ஏன் குறிப்பிட்ட தேர்வுகளைச் செய்கிறோம் என்பதையும் அந்த தேர்வுகள் நமக்கு உண்மையில் பயனுள்ளவையா என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மிக முக்கியமாக சுய புரிதல் நம்மை இயல்பாக வாழ அனுமதிக்கிறது. சமூகம், கலாச்சாரம், குடும்பம், மதம், கல்வி அல்லது நமது கற்பனை உருவாக்கிய ஒரு உருவத்திற்குள் பொருந்த முயற்சிப்பதற்கு பதிலாக நாம் உண்மையில் யார் என்பதை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதல்ல, மற்றவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதல்ல. உண்மையில் நாம் யார் என்பதுதான். ஒருவேளை சுய புரிதல் அதிகரிக்கும்போது இன்பம், மனமகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை மேலும் புத்திசாலித்தனமாகவும் சமநிலையுடனும் அனுபவிக்கும் வாய்ப்பும் அதிகரிக்கக்கூடும். சுய விழிப்புணர்வு என்றால் என்ன? நம்மை புரிந்துகொள்வதன் முக்கியத்துவத்தை பார்த்த பிறகு அடுத்த கேள்வி இயல்பாகவே எழுகிறது. சுய விழிப்புணர்வு என்றால் என்ன? சுய விழிப்புணர்வு என்பது நம்மை பற்றிய விழிப்புணர்வாகும். எளிமையாகச் சொன்னால் நமக்குள் என்ன நடக்கிறது என்பதை அறியும் திறன்தான் சுய விழிப்புணர்வு. அது நமது கவனத்தை வெளி உலகிலிருந்து உள் உலகை நோக்கித் திருப்புவதாகும். உதாரணமாக, கோபம் எழும்போது கோபம் இருக்கிறது என்பதை அறிதல் சுய விழிப்புணர்வு. பயம் எழும்போது பயம் இருக்கிறது என்பதை அறிதல் சுய விழிப்புணர்வு. பொறாமை தோன்றும்போது அதை உடனே நியாயப்படுத்தாமலும் குற்றம் சாட்டாமலும் பொறாமை இருக்கிறது என்பதை அறிதல் சுய விழிப்புணர்வு. மனம் அமைதியற்ற நிலையில் இருந்தால் அந்த அமைதியின்மையை அறிதல் சுய விழிப்புணர்வு. மனம் அமைதியாக இருந்தால் அந்த அமைதியை அறிதல் சுய விழிப்புணர்வு. இங்கே முக்கியத்துவம் அனுபவத்தை மாற்றுவதில் இல்லை. முக்கியத்துவம் அனுபவத்தை அறிந்து கொள்வதில்தான் உள்ளது. இது மிகவும் எளிமையானதாகத் தோன்றலாம். ஆனால் சற்று கவனமாக பார்த்தால் நாம் அடிக்கடி செய்யும் ஒன்று அல்ல என்பதை கண்டறியக்கூடும். பெரும்பாலான நேரங்களில் நாம் நமது எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் பழக்கதோஷத்தில் முழுமையாக மூழ்கியிருக்கிறோம். நாம் கோபப்படுகிறோம், ஆனால் நாம் கோபமாக இருக்கிறோம் என்பதை உணர்வதில்லை. நாம் கவலைப்படுகிறோம், ஆனால் நாம் கவலையில் இருக்கிறோம் என்பதை உணர்வதில்லை. நாம் பழக்கங்களை பின்பற்றுகிறோம், ஆனால் அவற்றை பின்பற்றுகிறோம் என்பதை உணர்வதில்லை. சுய விழிப்புணர்வு ஒரு சிறிய ஆனால் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நமது அனுபவங்களில் முற்றிலும் தொலைந்து போவதற்கு பதிலாக அவற்றை கவனிக்கத் தொடங்குகிறோம். ஏனெனில் நாம் ஒருபோதும் கவனிக்காத ஒன்றை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அதனால் நம்மை புரிந்து கொள்ள விரும்பினால் முதலில் நம்மை பற்றி விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அங்கிருந்துதான் சுய விழிப்புணர்வு தொடங்குகிறது. விசாரணையின் 3 கருவிகள். சுய விழிப்புணர்வு என்பது நம்மை கவனிப்பது என்றால் அதை நாம் எப்படி செய்வது? இதற்காக சிறப்பு உபகரணங்கள், சிறப்பு அறிவு அல்லது பல ஆண்டுகள் பயிற்சி தேவையில்லை. நம்மிடம் ஏற்கனவே இருக்கும் சில திறன்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டாலே போதும்.
இந்த விசாரணைக்காக நாம் 3 எளிய கருவிகளை பயன்படுத்தப் போகிறோம். விழிப்புணர்வு, அவேர்னஸ், கவனம், அட்டென்ஷன், எச்சரிக்கை உணர்வு, அலர்ட்னஸ். இந்த 3 சொற்களும் ஒரே மாதிரியாக தோன்றலாம். அன்றாட மொழியிலும் அவை பெரும்பாலும் ஒன்றுக்கொன்று மாற்றி பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அவை ஒவ்வொன்றும் கவனிப்பின் வெவ்வேறு அம்சங்களைச் சுட்டிக்காட்டுகின்றன. அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பார்ப்போம். முதல் கருவி, விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்பது மிகவும் எளிமையானது. ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை அறிந்திருப்பது. இப்போது ஒலிகள் உங்கள் காதுகளுக்கு கேட்கக்கூடும். எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடும். உணர்ச்சிகள் தோன்றியிருக்கக்கூடும். உடல் அமர்ந்தோ, நின்றோ அல்லது நடந்து கொண்டோ இருக்கலாம். ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை அறிந்திருப்பதே விழிப்புணர்வு. இரண்டாவது கருவி, கவனம். நமக்குள்ளும் நம்மைச் சுற்றியும் பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தையும் நாம் தெளிவாக கவனிப்பதில்லை. கவனம் என்பது நமது ஆற்றலை ஒரு விஷயத்தின் மீது செலுத்தி அதை மேலும் தெளிவாக பார்க்க உதவும் திறன். மற்ற எல்லாவற்றாலும் சிதறாமல் ஒரு விஷயத்தின் மீது மனதை நிலைநிறுத்தும் திறன்தான் கவனம். கவனத்தின் மூலம் தற்போதைய தருணத்தில் நடப்பதையோ அல்லது மனதில் எழும் ஒரு எண்ணத்தையோ தெளிவாக காண முடியும். மூன்றாவது கருவி, எச்சரிக்கை உணர்வு. ஒரு விஷயத்தின் மீது கவனம் செலுத்தும்போது எண்ணங்களோ வெளிப்புற நிகழ்வுகளோ எளிதில் நம்மை திசை திருப்பலாம். திசை திருப்பப்படாமல் கவனத்தை தொடர்ந்து அதே விஷயத்தின் மீது வைத்திருக்கும் திறன்தான் எச்சரிக்கை உணர்வு. நம்மில் பலர் வாழ்க்கையின் பெரும்பகுதியை தானியங்கி முறையில் வாழ்கிறோம். பழக்கமான எண்ணங்கள், செயல்கள் மற்றும் எதிர்வினைகளை மீண்டும் மீண்டும் செய்கிறோம். உடலளவில் விழித்திருந்தாலும் மனதளவில் பல நேரங்களில் ஆட்டோ பைலட் நிலையில் இருக்கிறோம். எச்சரிக்கை உணர்வு என்பது தற்போதைய தருணத்தில் நடப்பதை விழிப்புடன் உணர்ந்து கொண்டிருக்கும் நிலையாகும். அது இயந்திரத்தனமான வாழ்க்கைக்குள் மீண்டும் வழுக்கிச் செல்லாமல் இருக்க உதவுகிறது. எனவே சுய புரிதலின் இந்த பயணத்தில் நாம் எடுத்துச் செல்லப் போகும் 3 கருவிகள் இவைதான். விழிப்புணர்வு என்ன நடக்கிறது என்பதை அறிய உதவுகிறது. கவனம் அதை மேலும் தெளிவாக காண உதவுகிறது. எச்சரிக்கை உணர்வு அந்த கவனிப்பில் விழிப்புடன் இருக்க உதவுகிறது. இந்த 3 கருவிகளுடன் நம்மை நாமே ஆராயும் பயணத்தை தொடர்வோம். சுய விழிப்புணர்விற்காக எதை கவனிக்க வேண்டும்? இப்போது நாம் விசாரணைக்கான கருவிகளைப் பற்றி பார்த்துவிட்டோம். அடுத்த கேள்வி, சுய விழிப்புணர்விற்காக நாம் எதை கவனிக்க வேண்டும்? நமது நோக்கம் நம்மை புரிந்துகொள்வது என்றால் நமது அன்றாட அனுபவத்தை உருவாக்கும் பல்வேறு அம்சங்களை கவனிக்கத் தொடங்க வேண்டாம். காலை கண்விழிக்கும் தருணத்திலிருந்து இரவு தூங்கச் செல்லும் தருணம் வரை நாம் உடல், பேச்சு, எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள், பழக்கங்கள், தேர்வுகள் மற்றும் நோக்கங்கள் ஆகியவற்றின் மூலம் தொடர்ந்து நம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இவற்றை ஒவ்வொன்றாகப் பார்ப்போம். உடலை கவனியுங்கள். நம்மில் பெரும்பாலானவர்கள் உடலின் மூலமாகவே வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். ஆனால் உடல் உண்மையில் என்ன செய்கிறது என்பதை அரிதாகவே கவனிக்கிறோம். நாம் நடக்கிறோம், சாப்பிடுகிறோம், அமர்கிறோம், வேலை செய்கிறோம், வாகனம் ஓட்டுகிறோம், தூங்குகிறோம். இவை அனைத்தையும் பெரும்பாலும் தானாகவே செய்கிறோம். கேள்வி உடல் இவற்றைச் செய்கிறதா என்பதல்ல. உடல் என்ன செய்கிறது என்பதை நான் விழிப்புணர்வுடன் அறிந்திருக்கிறேனா என்பதுதான். பேச்சை கவனியுங்கள். நமது பேச்சு நம்மைப் பற்றி நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துகிறது. நாம் மற்றவர்களிடம் எப்படி பேசுகிறோம்? கவனமாக கேட்கிறோமா? அல்லது இடையில் குறுக்கிடுகிறோமா? தேவையான அளவில்தான் பேசுகிறோமா? அல்லது தேவையற்ற அளவில் பேசுகிறோமா? அடிக்கடி குறை கூறுகிறோமா? மிகைப்படுத்தி பேசுகிறோமா? வெவ்வேறு மனிதர்களிடம் வெவ்வேறு விதமாக நடந்து கொள்கிறோமா? தீர்ப்பு வழங்காமல் நமது பேச்சை வெறுமனே கவனியுங்கள். எண்ணங்களை கவனியுங்கள். மனம் எப்போதும் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எண்ணங்கள் வந்து கொண்டும் போய்க் கொண்டும் இருக்கின்றன. பெரும்பாலும் நாம் எதைப் பற்றி சிந்திக்கிறோம்? எதிர்காலத்தைப் பற்றியா? கடந்த காலத்தைப் பற்றியா? வெற்றி, தோல்வி, பயம், கவலை, இன்பம் அல்லது பிரச்சினைகளைப் பற்றியா? எண்ணங்களை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை. அவற்றை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் வெறுமனே கவனிக்க மட்டும் வேண்டும். பெரும்பாலான நேரங்களில் மனம் எதில் மூழ்கியிருக்கிறது? உணர்வுகளை கவனியுங்கள்.
நாள் முழுவதும் பலவிதமான உணர்வுகள் தோன்றுகின்றன. பசி, வலி, இன்பம், சௌகரியம், சோர்வு, உற்சாகம். இவை அனைத்தும் உடலின் இயல்பான பதில்கள். நாம் அறியாமலேயே இவை நமது செயல்களையும் முடிவுகளையும் பாதிக்கக்கூடும். இந்த உணர்வுகள் தோன்றும் தருணத்திலேயே அவற்றை கவனிக்க முடியுமா? உடனடியாக எதிர்வினையாற்றாமல் அவற்றை கவனியுங்கள். உணர்ச்சிகளைக் கவனியுங்கள். உணர்ச்சிகள் பெரும்பாலும் வெளிப்புற நிகழ்வுகளுக்கான உளவியல் எதிர்வினைகளாகும். கோபம், பொறாமை, பயம், சோகம், மகிழ்ச்சி, உற்சாகம், விரக்தி. இவை அனைத்தும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். பொதுவாக நாம் அவற்றுடன் ஒன்றாகிவிடுகிறோம். கோபம் வந்தால் உடனே எதிர்வினையாற்றுகிறோம். சோகம் வந்தால் அதில் முழுமையாக மூழ்கிவிடுகிறோம். ஆனால் ஒரு கணம் நின்று கவனிக்க முடியுமா? அனைத்தையும் எதிர்வினையாற்றாமல் கவனியுங்கள். பழக்கங்களை கவனியுங்கள். நமது வாழ்க்கையின் பெரும்பகுதியை பழக்கங்களே இயக்குகின்றன. மொபைல் பயன்படுத்தும் முறை, உணவு பழக்கம், சமூக ஊடக பயன்பாடு, மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கம், குறை கூறும் பழக்கம். இவை பெரும்பாலும் தானாகவே இயங்குகின்றன. நாம் அவற்றைச் செய்கிறோம் என்பதையே கவனிப்பதில்லை. இந்த பழக்கங்கள் நிகழும்போது அவற்றை கவனிக்க முடியுமா? அவற்றுடன் போராடுவதற்காக அல்ல. அவற்றை நியாயப்படுத்துவதற்காக அல்ல. வெறுமனே புரிந்து கொள்வதற்காக கவனியுங்கள். தேர்வுகளை கவனியுங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் எண்ணற்ற முடிவுகளை எடுக்கிறோம். என்ன சாப்பிடுவது? எதை பார்ப்பது? நேரத்தை எதற்குச் செலவிடுவது? எதை முக்கியமாக கருதுவது? ஒரு சூழ்நிலைக்கு எவ்வாறு பதிலளிப்பது? நான் ஏன் இதைத் தேர்ந்தெடுத்தேன்? ஏன் வேறு ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவில்லை? நமது தேர்வுகளை கவனிக்கத் தொடங்கும்போது நம்மைப் பற்றிய ஆழமான புரிதல் உருவாகத் தொடங்குகிறது. நோக்கங்களை கவனியுங்கள். இது மிக முக்கியமான விசாரணை பகுதிகளில் ஒன்றாக இருக்கலாம். ஏனெனில் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் பொதுவாக ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் உதவுகிறோம். ஏன்? நாம் வேலை செய்கிறோம். ஏன்? நாம் படிக்கிறோம். ஏன்? நாம் இணையத்தில் ஏதாவது பதிவிடுகிறோம். ஏன்? நாம் ஏதாவது சொல்கிறோம். ஏன்? சில நேரங்களில் செயல் வெளிப்படையாகத் தெரியும். ஆனால் அதன் பின்னால் உள்ள நோக்கம் மறைந்திருக்கும். நமது நோக்கங்களை கவனிக்கத் தொடங்கும்போது இதுவரை கவனிக்காத ஆசைகள், பயங்கள், எதிர்பார்ப்புகள் மற்றும் உந்துதல்களை கண்டறியக்கூடும். எவ்வாறு கவனிப்பது? கவனியுங்கள் என்று சொன்னவுடன் நம்மில் பலர் அதை இன்னொரு மனச்செயலாக மாற்றிவிடுகிறோம். நாம் பகுப்பாய்வு செய்யத் தொடங்குகிறோம். விளக்கம் கொடுக்கத் தொடங்குகிறோம். ஒப்பிடுகிறோம். தீர்ப்பு வழங்குகிறோம். முடிவுகளுக்கு வர முயற்சிக்கிறோம். ஆனால் இங்கே கவனிப்பது என்று சொல்வதன் அர்த்தம் அது அல்ல. கவனிப்பது மிகவும் எளிமையானது. முதல் படி, உடலின் மீது கவனத்தைக் கொண்டு வாருங்கள். பெரும்பாலான நேரங்களில் நாம் உடலுடன் இல்லாமல் எண்ணங்களுக்குள் வாழ்கிறோம். எனவே முதலில் உடலின் மீது கவனத்தைக் கொண்டு வாருங்கள். நீங்கள் அமரும்போது, நிற்கும்போது, நடக்கும்போது, சாப்பிடும்போது, வேலை செய்யும்போது உடலை உணருங்கள். கவனத்திற்கான நங்கூரமாக உடலை பயன்படுத்துங்கள். இது நேற்றோ நாளையோ அல்லாமல் இப்போது என்ன நடக்கிறது என்பதுடன் நேரடியாக தொடர்பில் இருக்க உதவுகிறது. இரண்டாவது படி, சற்று மெதுவாகுங்கள். நம்மில் பலர் வாழ்க்கையை அவசரமாக வாழ்கிறோம். விரைவாகச் சாப்பிடுகிறோம். விரைவாக பேசுகிறோம். விரைவாக எதிர்வினையாற்றுகிறோம். விரைவாக முடிவெடுக்கிறோம். எல்லாமே வேகமாக நடக்கும்போது நம்மை தெளிவாக கவனிப்பது கடினமாகிறது. எனவே சற்று மெதுவாக முயற்சி செய்யுங்கள். சற்று மெதுவாக நடங்கள். சற்று மெதுவாகச் சாப்பிடுங்கள். சற்று மெதுவாக பேசுங்கள். சற்று ஆழமாக கேளுங்கள். மெதுவாகுதல் கவனிப்பதற்கான இடத்தை உருவாக்குகிறது. இதற்கு மிகவும் எளிய ஒரு வழி சுவாசத்தை கவனிப்பது. உள்ளே வரும் மூச்சையும் வெளியே செல்லும் மூச்சையும் கவனியுங்கள். சுவாசத்தை கவனிப்பது இயல்பாகவே உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தி கவனிப்பதை எளிதாக்குகிறது. மூன்றாவது படி, தீர்ப்பு வழங்காதீர்கள். இது மிகவும் முக்கியமானது.
நம்மை நாமே தீர்ப்பிடும் தருணத்தில் கவனிப்பு நிற்கிறது. கோபத்தை பார்த்தவுடன் எனக்கு கோபம் வரக்கூடாது என்று சொன்னால் குற்ற உணர்வு தொடங்குகிறது. பொறாமையை பார்த்தவுடன் அதை தவறானது என்று கூறினால் அதை நம்மிடமிருந்தே மறைக்கத் தொடங்குகிறோம். தீர்ப்பு எதிர்ப்பை உருவாக்குகிறது. எதிர்ப்பு புரிதலைத் தடுக்கிறது. நமது நோக்கம் நல்லதா கெட்டதா என்று முடிவு செய்வது அல்ல, உண்மையில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதுதான். தெளிவாக பார்க்கும்போது மட்டுமே புரிதல் தோன்றும். 4வது படி, எதிர்பார்ப்புகளைத் தவிர்க்குங்கள். நம்மை கவனிக்கத் தொடங்கும்போது நான் இன்னும் அமைதியாக வேண்டும், நான் இன்னும் ஞானமாக வேண்டும், நான் இன்னும் ஆன்மீகமாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளுடன் தொடங்கினால் கவனிப்பு சிதைந்துவிடும். அப்போது உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு பதிலாக நாம் என்னவாக ஆகஸ்ட் விரும்புகிறோம் என்பதையே பார்க்கத் தொடங்குகிறோம். எதிர்பார்ப்புகள் எதிர்காலத்தில் நாம் இருக்க விரும்பும் ஒரு உருவத்தை உருவாக்குகின்றன. சுய விழிப்புணர்வு தற்போது நாம் யார் என்பதை புரிந்து கொள்வதில் அக்கறை கொள்கிறது. 5வது படி, எச்சரிக்கையுடன் இருங்கள். கவனிக்கத் தொடங்கியவுடன் மனம் தலையிடத் தொடங்குகிறது. எண்ணங்கள் வருகின்றன, நினைவுகள் வருகின்றன, பழைய அறிவு வருகிறது. உடனே பெயர்கள், விளக்கங்கள், முடிவுகள் தோன்றுகின்றன. இது கோபம் யூட், இது என் சிறுவயது காரணமாக யூட், இது நல்லது யூட், இது கெட்டது யூட், இது எனக்கு ஏற்கனவே தெரியும் யூட். இவ்வாறு தொடங்கியவுடன் நேரடி கவனிப்பு மறைந்து சிந்தனை அதன் இடத்தை பிடிக்கிறது. எனவே எண்ணங்கள், நினைவுகள் மற்றும் விளக்கங்களில் தொலைந்து போகாமல் எச்சரிக்கையுடன் இருங்கள். முடிந்தவரை நேரடியாக கவனியுங்கள். மிக முக்கியமான கொள்கை, அதிகமாக உணருங்கள், குறைவாகச் சிந்தியுங்கள். நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்க கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கையை நேரடியாக அனுபவிக்க கற்றுக் கொடுக்கப்படவில்லை. சுய விழிப்புணர்வு என்பது முதன்மையாக அறிவுசார் செயல்பாடு அல்ல. அது நம்மை பற்றிய கோட்பாடுகளை சேகரிப்பது அல்ல. இப்போது இந்த கணத்தில் நமக்குள் என்ன நடக்கிறது என்பதை நேரடியாக உணர்வதுதான். உடலை உணருங்கள், உணர்ச்சிகளை உணருங்கள், பழக்கங்களின் ஆற்றலை உணருங்கள், எதிர்வினைகளின் இயக்கத்தை உணருங்கள். உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை உணருங்கள். சிந்தனைக்கு அதன் இடம் உண்டு. அன்றாட வாழ்க்கையில் அது அவசியம். ஆனால் கவனிப்பின் போது அதிகப்படியான சிந்தனை ஒரு தடையாக மாறுகிறது. நாம் எவ்வளவு அதிகமாக சிந்திக்கிறோமோ அவ்வளவு குறைவாக பார்க்கிறோம். நாம் எவ்வளவு ஆழமாக உணர்கிறோமோ அவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்கிறோம். எனவே பயிற்சி மிகவும் எளிமையானது. உடலின் மீது கவனத்தை கொண்டு வாருங்கள். சுவாசத்தை கவனியுங்கள். பின் உடல், பேச்சு, எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள், பழக்கங்கள், தேர்வுகள் மற்றும் நோக்கங்கள் என அனைத்தையும் கவனியுங்கள். தீர்ப்பு வழங்காதீர்கள். எதிர்பார்ப்புகளைத் தவிர்க்குங்கள். எச்சரிக்கையுடன் இருங்கள். அதிகமாக உணருங்கள். குறைவாகச் சிந்தியுங்கள். பிறகு வெறுமனே கவனியுங்கள். இதனால் புரிதல் இயல்பாகவே வெளிப்படத் தொடங்கும். நீங்கள் கவனிக்கத் தொடங்கினால் என்ன நடக்கும்? இந்த நேரத்தில் உங்களுக்குள் ஒரு கேள்வி எழலாம். நான் உண்மையாகவே இதை பயிற்சி செய்தால் என்ன நடக்கும்? நான் என்னை கவனிக்கத் தொடங்கினால் என்ன மாறும்? முதலில் நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிந்திராத பழக்கங்கள் தெளிவாகத் தெரியத் தொடங்கும். நமது செயல்கள், எண்ணங்கள், உணர்வுகள், பழக்கங்கள் மற்றும் தேர்வுகள் பல நேரங்களில் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன. ஆனால் நாம் பெரும்பாலும் எதிர்வினையாற்றுவதில் பிஸியாக இருப்பதால் அவற்றை கவனிப்பதில்லை. கவனிக்கத் தொடங்கும்போது அந்த பழக்கங்கள் படிப்படியாக வெளிப்படத் தொடங்குகின்றன. சில செயல்கள் தொடர்ந்து இன்பத்தை தருவதை நீங்கள் கவனிக்கலாம். சில எண்ணங்கள் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடும். சில எண்ணங்கள் உங்களை சோர்வடையச் செய்யக்கூடும். சில பழக்கங்கள் நல்வாழ்வையும் மனமகிழ்ச்சியையும் வளர்க்கக்கூடும். சில பழக்கங்கள் மன அழுத்தம், முரண்பாடு மற்றும் துன்பத்தை உருவாக்கக்கூடும். சில உறவுகள் உங்களை வளப்படுத்துவதை நீங்கள் காணலாம். சில உறவுகள் உங்களை சோர்வடையச் செய்யக்கூடும். சில சிந்தனை முறைகள் தெளிவைக் கொண்டு வரக்கூடும். சில சிந்தனை முறைகள் குழப்பத்தை உருவாக்கக்கூடும். சில செயல்கள் மனமகிழ்ச்சி, அர்த்தமுள்ள வாழ்க்கை மற்றும் ஆனந்தத்தை நோக்கி அழைத்துச் செல்லக்கூடும். சில செயல்கள் மீண்டும் மீண்டும் விரக்தி,
வருத்தம் மற்றும் தேவையற்ற துன்பத்தை உருவாக்கக்கூடும். இந்த புரிதல் ஒரு புத்தகத்திலிருந்து வருவதில்லை, ஒரு ஆசிரியரிடமிருந்தும் வருவதில்லை, ஒரு தத்துவத்திலிருந்தும் வருவதில்லை. அது உங்கள் சொந்த கவனிப்பிலிருந்தும் அனுபவத்திலிருந்தும் வருகிறது. அதனால்தான் அது மிகவும் மதிப்புமிக்கது. இந்த புரிதல் ஆழமடையும் போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நிகழத் தொடங்கலாம். சில மாற்றங்கள் இயல்பாகவே நிகழத் தொடங்கும். கட்டாயப்படுத்தாமல், போராடாமல், ஒரு விதியை பின்பற்றாமல், யாரோ ஒருவர் சொன்னதால் அல்ல. புரிதலே செயல்களை வழிநடத்தத் தொடங்குகிறது. ஒரு பழக்கம் தொடர்ந்து துன்பத்தை உருவாக்குகிறது என்பதை நீங்கள் தெளிவாகக் கண்டால், அந்த பழக்கத்தை தொடரும் விருப்பம் இயல்பாகவே குறையக்கூடும். ஒரு செயல் அல்லது வாழ்க்கை முறை அதிக இன்பம், மனமகிழ்ச்சி அல்லது ஆனந்தத்தை தருகிறது என்பதை தெளிவாகக் கண்டால், நீங்கள் இயல்பாகவே அந்த திசையில் நகரத் தொடங்கக்கூடும். வேறு வார்த்தைகளில் சொன்னால், போராட்டத்தின் இடத்தை புரிதல் எடுத்துக்கொள்ளத் தொடங்குகிறது. உங்களுடன் நீங்களே தொடர்ந்து போராடுவதற்கு பதிலாக, உங்களை அடக்குவதற்கு பதிலாக, உங்களை வலுக்கட்டாயமாக மாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக, உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளத் தொடங்குகிறீர்கள். இதுவே சுய விழிப்புணர்வின் பெரிய சக்திகளில் ஒன்றாக இருக்கலாம். அது வாழ்க்கையை கண்மூடித்தனமான எதிர்வினைகளின் தொடர்ச்சியிலிருந்து நுண்ணறிவான புரிதலின் பயணமாக மாற்ற உதவுகிறது. நாம் நம்மைப் பற்றி எவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்கிறோமோ, அவ்வளவு புத்திசாலித்தனமாக வாழ முடியும். மேலும் இன்பம், மனமகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை இயல்பாகவும் சமநிலையுடனும் அனுபவிக்கும் வாய்ப்பும் அதிகரிக்கக்கூடும். அடுத்த ஒரு வாரத்திற்கு தினமும் உங்களைப் பற்றிய ஒரு அம்சத்தையாவது கவனிக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் உடலை, ஒரு நாள் பேச்சை, ஒரு நாள் எண்ணங்களை, ஒரு நாள் உணர்வுகள் அல்லது உணர்ச்சிகளை. எதையும் மாற்ற முயற்சிக்காதீர்கள். வெறுமனே கவனியுங்கள். வெறுமனே கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ் பற்றி ஆராயப் போகிறோம். நுண்ணறிவு என்பது வெறும் அறிவு, தகவல் மற்றும் நினைவாற்றலா? அல்லது அதைவிட ஆழமான ஏதோ ஒன்றா? ஒன்றாக ஆராய்வோம்.